ஏன் ஐயா அது மட்டும் தானா? எங்க அண்ணா நான் இன்னும் என்னென்ன கொடுப்பேன் அண்ணா பூச்சிக்கார குழந்தைக்கு சாதம் ஊட்டும் போது அந்த குழந்தை சாப்பிடலன்னா அதோ பார் பூச்சி வருகிறது பூதம் வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பயந்த குழந்தைங்க சாப்பிடும். அப்படி அவங்களே வந்து வாங்கிப்போ மணி வந்து வாங்கி முங்கையல்வா இருப்பா இருப்பா அந்த அம்மா வந்தாங்க. என்னடா என்னடாமா திப்பு அப்படி பூதம் வருகிறது என்று சொன்னால் எங்க அண்ணா பயப்படுவாரா? ஏன்னா இளமையிலே பூதையை கொன்றவர் அவர். கொண்டு எங்குது அண்ணா அப்படி அழுகிறாரு. அண்ணா குழந்தைக்கு உரம் எழுந்துட்டு நினைக்கிறேன். குழந்தை கையில் காலில் நிக்காத அழுகுறான்னா அந்த குழந்தைக்கு முறம் எழுந்து போயிடுது. முறம் இல்லை உரம் எழுந்துட்டு முறம் எடுக்கணுமா? உரம் எடுக்கிறதுக்கு இங்க ஆளுக்குறாங்களா? என்னதே ஆளா என்ன பார்த்தா அவனுக்கு வைத்தியக்கார மாதிரி தெரியல அவனுக்கு. இந்த 18 18க்கும் நீதான் நகுபட்டியா? நான் ஒரு ஆள் தான் வைத்தியக்கார். அப்படியா? எங்க ஊர்ல போய் கேட்டு பாரு உரம் எடுக்கிற ஆள் யாரா பல நாள் மொண்டாட்டியே நான் தான் எடுத்தேன். பொண்டாட்டி கூட எடுப்பாங்க. அப்ப குழந்தையா இருந்துக்கிறா மினிமா குழந்தையா இருக்கும்போது எடுத்தேன். காரணம் தெரியுமா? உரம் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் உரம் எடுக்கணும்னா இப்ப நான் சொல்றேன் பார். நான் மாதிரி இந்த ஊர்லயாவட்டும் இனிமே வெளியூர்ல எத்தனையோ ஊருக்கார் வந்திருப்பாங்க. என்ன மாதிரி செய்யுங்க பட்டினி எடுத்துரும். காட்டுக்கோ பானம் பெரிய ஆலமரமா இருக்கணும். காஞ்ச மரமா கொண்டு வரணும். எத்தாந்து வாசல்ல போட்டு பெரிய ஆள கொப்பரை பெரிய ஆள கொப்பரை அது நிறைய அடுப்பு மூட்டி தண்ணி ஊத்திடணும். பத்தியா கொப்பரையில தண்ணி ஊத்திரியா இந்த வெறுகு காலியா ஒரு வெள்ளி எரி போடணும். அந்த தண்ணியானது தவளை கொதி வர நல்லா கொதிக்கணும். அந்த கொதிக்கும் போது இந்த உரையடுக்கு வந்துக்கிறாங்க பாரு. நானு முன்ன நீ முன்னு முந்துவாங்க. டோக்கன் போட்டு இப்போ எவ்வளவு டோக்கன் பிடிக்கிறேன்? என்னது டோக்கன் போட்டுருவாங்க 1 2ன்னு. அது மாதிரி முன்ன வந்தவங்க கரெக்டா இருப்பாங்க. கூத்தாடிட்டு போனா எனக்கு இந்த வேலை தான் சரியாகுது. ஆமா முன்ன பின்ன வந்தவங்க 1ஆம் நம்பர் யார் அத வருவாங்களா? அப்படியே தூக்கா குழந்தை என்ன பண்ணுவான் போய் குளிச்சுட்டு பட்டாச்சின்னு டோக்கன் வாங்குறாங்களா அவங்களே அங்கேயே வாங்கிடுவாங்கப்பா. நான்லாம் வாங்க மாட்டேன். நான் பிரியா சும்மா செய்யறது உரம் இந்த குழந்தைய கொண்டாங்க அவனு எடுத்தாருவாங்க. குழந்தைய பாப்பேன் பாவம் அப்படியே பெருசு துண்டு புள்ளமான்னு இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா அழுதுகிட்டே இருக்கும். உரம் இந்த குழந்தை இப்படி கையில வாங்கி 2 காலி அந்த கையில பிடிச்சிக்க 2 காலை முடிச்சுக்கினே இப்படி தொங்க விட்டு அந்த கொதிக்கிறது பார் தவளை கொதி தண்ணி. அந்த கொதிக்கிற தண்ணியிலே அப்படியே சும்மா ஒரே அமுக்கு அப்படி அமுக்கி அதுல ஒரு அமுக்கு எடுத்து வச்சுக்க. கொதிக்கிற தண்ணியில குழந்தை அப்படியே மறைச்சிக்கும்.
அப்படியே முடிச்சுக்கோ. அப்படியே விட்டா வரும் போவாது. சிம்டி கம்பம் இருக்குது எங்க வீட்டாண்டு. இந்த பக்கம் 2 அப்பு, இந்த பக்கம் 2 அப்பு அப்படின்னு வச்சுக்கோ. பூட்டுக்கு விடும். வேலை செய்ய ஊர்ல வச்சுக்கிறாங்களா? காலையில ஒரே எடுக்கிற, சாயங்காலமா மூடத்துக்கு கூட தரேன். அப்படி பாத்துட்டா எண்ணெய் பிச்சு போட்டுருவாங்க. ஒரே எடுக்கணும்னா அப்படி எடுக்கக்கூடாது. விலகண்ணா கொண்டு வந்து தடை விட்டு கட்ட விரலால நழுவி விடணும் ஐயா. அப்படியா? எங்க ஊர்ல நைட்மே தான். அப்படியா? உன்ன ஊர்ல விட்டு வச்சிருப்பாங்களா? ரெண்டாவது ஒரு ஐதா கேள அந்த பையன். அப்படியே அண்ணா எனக்கு குழந்தையா வந்திருக்கிறாருன்னா நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கணும். அதம்மா நான் என்ன பூஜை நான் அப்படி இருக்க எங்கள் நாடு என்ன நாடு? நான் என்னெல்லாம் தொழில் செய்வோம் ஐயா. நீ கூட வேலை செய்வீங்களா? ஏமிரா சிங்கிள் கட்டை ஜாஸ்தி விடும் ஐயா. சிங்கிள் கட்டை என்ன பாக்கணும்? தொடப்ப கட்டணா, தொடப்ப கட்டை. இறங்கிறீங்களா? டிஃபனுக்கு நல்லா மொண்ணு சாப்பிடுங்க. விக்கிக்கு போகுது தொண்டியில. ஆதி மூலமா உங்க அம்மா கட்டாத்துக்கு ஏன் வரீங்க தெருவில்? கட்டலையான்னு கேக்குறேன். இருந்தா தானே நாங்க காட்டுறதுக்கு. உப்பு 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 நாளைக்கு 80 படி உப்பு உப்பு ஊராமட்டு சாத்த துண்ணுட்டு நல்லா உப்பு. உப்பு ஐயா. உப்பா? ஒரு படி நெல்லுக்கு 80 படி உப்பு ஐயா. கட்டுப்படி ஆகுதா? ஒரு படிக்கு 80 படி. ஐயோ ஏகம் என்றால் ஒன்று. ஏகபடிக்கு ஏகபடின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு. ஆமா ஐயா. காஞ்சிரும்பா மார்க்கெட்ல தான்றான். ஆமா ஐயா. 10 ரூபா கிலோ, 10 ரூபா கிலோ, 10 ரூபா கிலோ, 10 ரூபா. இல்ல கூறு 10 ரூபா தான் சொல்லுவாங்க. கிலோ அப்படித்தான் சொல்றான். அடப்பாயோ கிலோ 10 ரூபாய் கத்திரிக்காய், 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் கொடுக்குறானே அப்படி நம்பி கெட்டு போனா 4 கிலோ 10 ரூபான்னுவான். அது மாதிரி கதையா? எங்கள் நாடு என்ன நாடு? என்ன நாடு? என்னெல்லாம் தொழில் செய்யறோம் ஐயா? என்ன செய்றீங்க சொல்லு. சொன்னால் அல்லவா தெரியும் ஐயா. ஆமா. கொஞ்சம் மலை குடங்கு மலை நாடுங்க எங்க நாடுங்க பலவிதமா சொல்றோம் கேளுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வருதுயா. உனக்கு ஒரு சந்தேகம் வருது? ஆமாங்கற கொச்சுமாலே கொச்சுமாலே குடகுமாலே குடகுமாலே. ஐயா என்ன யோசிக்கிற சும்மா? இல்ல உங்க அம்மா காட்டுக்கு நான் விறகு வெட்டு போவாளா? போய்பே அதானே விறகு வெட்டி தான் போடுக்கிறீங்க. அப்ப நான் சந்தேகப்பட்டது சரியாதான் நினைக்கிறேன். என்ன சந்தேகம்? இல்லையே உங்க அம்மா காட்டுக்கு விறகு வெட்டு போனாலேயே அந்த காட்டுல எங்க ஜாதிகார பையன் உங்க அம்மால ஊம் பண்ணிக்கிறாங்க. அப்படியே
என்னப்பா எப்படியா பச்சைமாலே பச்சம்மாளே நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு ஐயா அப்படிதான் என்ன கூத்துட்டு கேன்சி மாதிரி என்ன பாத்துறேன் வாங்கியா எப்படின்னு தெரியலையா ஏ ஐயா நான் என்னெல்லாம் தொழில் செய்வேன் என்னென்ன வேலை செய்வீங்க பச்சை குத்தி குத்தி சொல்லுவோம் ஏழோ லங்கடிலேனோ ஏழோ லங்கடிலேனோ பரம்பரையா பச்சை குத்தி குத்தி சொல்லுவோம் ஏழோ பச்சை எல்லாம் அருமையா குத்துவோம் ஐயா ஏமியா இல்ல வாயில பார்த்தா இந்த வராக சாப்பிடுற மாதிரியா சாப்பிடுறியா ஐயா அவன் சாப்பிடும் போது மூஞ்சி பண்ணி மூஞ்சி மாதிரியா இருக்குது பாரு. பச்சை எல்லாம் அருமையா குத்துவோம் ஐயா என்னது பச்சை எல்லாம் குத்துவோம் குத்துவியா கைராக பாப்போம் ஐயா பச்சை குத்துவே கைரியாக பாப்பேன் ஆமா ஐயா அம்மா எனக்கு கைரியாக பாக்குறியா இல்ல பச்சை குத்துறியா உனக்கு எது வேணுமா கேளு ஐயா எனக்கு பச்சை குத்து ஆமா ஒரு குத்துக்கு என்ன வாங்கிக்கிற சிங்கிள் கட்டு ஜாஸ்தி விடும் ஏவி ஏன் செப்டாரு என்ன அப்படி சப்பரியா இல்லையா இன்னைக்கு பார்த்தா ஏ ஒரு எழுத்துக்கு எவ்வளவுன்னு கேளு ஐயா எழுத்து கணக்கா இல்ல குத்து கணக்கா எழுத்து கணக்கு குத்து கணக்கு இல்லையா இல்ல ஐயா தப்பா பேசாத இடம் மாறி விடும் வேணா வேணா ஏ ஒவ்வொரு பச்சைக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது ஐயா ஆமா இந்த எந்தெந்த பச்சைக்கு என்னென்ன விலை சொல்லு பார்க்கலாம் சொல்றேன் ஐயா சொல்லு. பாம்பு பச்சை பச்சை பாம்பு பச்சை பச்சானா பத்தனா சேலு பச்சை எட்டனா பூரா பச்சை ₹1 லேடிஸ் பச்சை ₹10 ஆகும் ஐயா என்ன தானே ஆமா என்னமா நான் யாரு பேர் வச்ச ஆளு 60 மூட்டை எள்ளு 90 மூட்டை நெல்லு நெல்லு 120 மூட்டை கலகா அழகா என்ன 30 மூட்டை உளுந்து காராமணி இல்ல இவ்வளவு மூட்டை போட்டு இருக்கிறியே நீதான் பெரிய கராமணியா இருக்குன்னு நினைக்கிறேன் காராமணி தாமா நான் தான் காராமணி அப்படியா ஆளை பார்க்கும் போதே தெரியுது ஐயா அதனால பச்சை குத்தணும்னு உனக்கு ஆசை ஆமா குடு ஐயா குத்துறியா குடு ஏன் ஐயா கை குடு ஐயா குடுடா குடுங்கிறேன் என்னாச்சு ஐயா என்ன இவ்வளவு வெக்கப்படுறிய கை கொடுக்கறதுக்கு இல்லம்மா முன்ன பின்ன இது மாதிரி அறியாத பொட்ட பசங்களாட நான் கையெல்லாம் கொடுத்து பழக்கம் கிடையாது அதனால வெக்கப்படுறியா வெக்கப்பட்டா பச்சை குத்த முடியாது ஐயா அப்படிங்கிற ஆமா ஆமா சரி சரி உன் வேலையை தானே காட்டுறேன் என்ன என்ன இல்ல கையை தான் கொடுன்னு சொன்னேன் நான் என்ன கை தானே கொடுத்தேன் நான் காலையா கொடுத்தேன் நானு இல்ல கதிர் வரல களை பறிக்கிற மாதிரி பெருகுதே கைய இல்லம்மா கை தான்மா கொடுத்தேன் அப்படியா ஆகட்டும் ஐயா அழகா பச்சை குத்தணும் ஐயா ஐயா பச்சை குத்தும் போது உஷாரா இருக்கணும் உடம்புல அசைக்க கூடாது அப்படி அசைக்கணும் ஊசி எங்க போய் பாருன்னா தெரியாது ஐயோ சரிங்களா உஷாரா எழுத்து மாறிண்டா சரி எங்க இஷ்ட தேவதையை நினைத்து பச்சை குத்த ஆரம்பிக்கிறேன் ஜெய் ஜக்கம்மா ஐயா
அம்மா உன் கோயில் கொஞ்சம் காட்டேன். ஏமி சுத்தி பில்லு பிடிக்கிட்டு போறேன். ஏமி செத்தன பச்சை வேணா ஒண்ணு வேணா. ஏன் நீ ஊசி நோக்கிறத பார்த்தா அதே ஐயா எங்க தெய்வத்தை நினைச்சுதான் ஐயா பச்சை குத்த ஆரம்பிப்போம். பச்சை குத்தணும்னா மேல போய் தான் கீழே வரும் ஐயா. உங்க தெய்வம் ஆமா அங்க போய் கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து என் கையை பிடிச்சிடலாம். என் கையை பிடிச்சிட்டு தான் உன் தெய்வத்தை கும்பிடணுமா? சரி ஐயா கூட ஐயா. என்ன பச்சை குத்த பாரு எனக்கு. இல்ல கைய கூடன்ற ஜெய் ஜெயோ நானே ஒன்னே ஒரு வச்சுக்கிறேன். ஏமி ஐயா ஏமி செத்தாவே சில்லற மாத்தி வச்சிருந்தோமா? அது இல்ல கை நோக்கிற பாவனை பார்த்தா முதல்ல நெஞ்சு, நீ ரெண்டாவது நோக்கு வந்து பார்த்தா நான் நெஞ்சிலையும் குத்த மாட்டேன் வயிற்றுலையும் குத்த மாட்டேன் ஐயா. ஏன் ஐயா பேசார் பண்றேன்? ஐயா உனக்கு என்ன பச்சை வேணுங்கிற? என்ன பாய் சொல்லு பாய், எந்த பச்சை வேணுங்கிற? காஞ்சிபுரம் பொறிக்கிறியா? பொறிக்கிறியா? நான் போகாத இடம் கிடையாது ஐயா. அங்க சர்வத்தீர்த்த குளம். ஆமா அது 4 மூலை சதுரமா அங்க வரையணும். ஓ குளத்தை வரையணுமா? மத்தியமா நீராவி மண்டபம். ஆமா அந்த மண்டபத்தின் ஓரமா ஓரமா இந்த மாதிரி கல்யாணம் ஆகாத அறியாத பொண்ணு நாட்டு கட்ட மாதிரி அதே உடம்புல ஒட்டு துணி இல்லாம உடம்பு குளிக்கிற மாதிரி ஒரு பச்சை கொத்த. ஐயா மூஞ்சி பார்த்தா இன்னைக்கோ நாளைக்கோ நிறுத்தி போற கதையா இருக்குது. மூஞ்சி அங்க வந்து வேணாம் கட்டு போகுது. இல்ல இதுக்கு இந்த பச்சை தேவையா? அப்பப்ப பசி எடுக்குதுமா. பசி எடுத்துக்கினே இருக்குது. அப்படியா? ஏன் குத்தட்டுமா குத்தட்டுமா பாம்பு பச்சை குத்தட்டுமா புறா பச்சை குத்தட்டுமா நடி பச்சை குத்தட்டுமா 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 பாம்பு பச்சை குத்தட்டுமா சேனு பச்சை குத்தட்டுமா புறா பச்சை குத்தட்டுமா இருட்டு விட்டு போனாலும் அந்த திருட்டு கை விட்டு போதா பத்தியா? நிலைமை கொஞ்சம் பாருங்க. அடிக்கிறான் அடிக்கிறான் போய் போய் அழகா குத்துறாங்க. அந்த பச்சையை பாத்தீங்கன்னா நீ கூத்துக்கு வருவா? சரிம்மா தண்ணி கொண்டு போயிடான் சொம்புல. பச்சையை பாத்தீங்கன்னா பச்சையை பாத்துக்கிட்டே கூத்துக்கு போவேன். ஆடிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவேன். பச்சையே எடுக்காதுமா. ஆகட்டும் ஐயா. சிங்குரங்கு பச்சை குத்துகிறே ஆளு பெருத்திய தவிர அறிவு பெருக்கல உனக்கு. இந்த 5 விரல நரம்பு இங்கதானே வருது. குத்த நான் பிள்ளைகா நான் பிள்ளைகா சுத்த பிள்ளைகாய ஊர்ல ஒரு குடியாட்டு வரக்கூடாது. யாருமே வரக்கூடாது. ஆமாய்யா. அப்படியா? கை விடு கை விடு ஐயா. கை கொடுக்குறமா அழகா உன்னை பார்த்தா பெரியமன் சாலா தெரியுது. மனுஷமா ஊர்ல கருத்து நாதமா பாக்குறேன். ஆமாய்யா. ஆனா ஆளு பார்த்தா பெரியமன் சாலா தான் தெரியுது. உள்ள வெண்மமா ஆனா பார்வை மட்டும் திட்டு பார்வை ஐயா. உள்ள இருக்காதம்மா குழந்தை மாதிரி. அப்படியா? சிங்குரங்கி பச்சை குத்துகிறே
நல்லா கேளுங்க. இந்த உக்காந்துக்கிற இழப்பு தெய்னூர், பேட்டை, பற்று, சீமலம், பிரம்மதேசம், புதூர் எல்லா ஊரும் சொல்லியாரு. டேய் அப்படியே அறுத்து போட்டா கூட தலா 4 கிலோ கொடுத்தவங்க கை மிச்சமாமாடா. இத்தனை ஊருக்கு கொடுத்து ஒரு உதவான உயிராடா போறாடா மொண்டாடி தாலியா இருக்கா.